புஷ்பா 2 புஷ்பா தி ரூல் இந்த படத்தை பற்றி தான் பார்த்துட்டு வந்தோம். இப்போ தான் வந்து அல்லு அர்ஜுனுடைய நடிப்பில் சுகுமார் இயக்கத்தில் வெளிவந்திருக்கு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு அவளோட பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கேன். ஏன்னா புஷ்பா 1 வந்து பயங்கர எக்ஸ்பெக்டட் இருந்தது. அது படம் பார்க்குறப்ப நமக்கு வந்து அவ்வளோ விறுவிறுப்பாகவும் அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் சந்தன மரத்தை கடத்துகிறான், ஒரு சின்ன அடியாள், அந்த அடியாள் எப்படி ஓனரே போட்டு தள்ளிட்டு ஒரு பெரிய ஆள் வரான், அந்த சிண்டிகேட்லாம் நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்து புஷ்பானா ஏறா அப்படின்னு புஷ்பானா ஃபயர்னு காமிச்சார் இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. இது ரூல் இதில் என்னென்னா புஷ்பா தான்டா ரூல் அப்படின்னு இவர் பெரிய டான் ஆகிட்டு இருக்காரு. அதே மாதிரி ராஷ்மிகா மந்தனா மனைவி அப்படியே அந்த புஷ்பா 1ல் பார்த்த மாதிரியே அழகாகவும் அருமையாகவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே அவன் ஃப்ரெண்டு கேரக்டர் வராரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பகத் பாஸில் போன லீடில் என்ன விட்டார்னா பகத் பாஸில் சர்ட்டு பேண்ட்லாம் கட்டி இது ஓடி போயிடு, இது மேலே வந்து வழியில் குறுக்கிடாதுன்னு சொல்லி கிளைமேக்ஸில் முடிச்சிருப்பார். அது பார்த்திங்கன்னா இதில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக வராரு. எப்படியாவது புஷ்பா என்கிட்ட வந்து என் சட்டை கட்டினா அவனை பிடிச்சே ஆகணும், அவன் பிஸ்னஸை கெடுத்தே ஆகணும், அவனை வந்து என்கிட்ட சாரி கேட்க வைக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பகத் பாஸில் அல்லு அர்ஜுன், பகத் பாஸில் அல்லு அர்ஜுன் அந்த குடும்பம் இதையே தான் போலீஸ் எப்படி மாட்டுறாரு, திருப்பி இவர்கிட்ட எப்படி தப்பிக்கிறாரு. ஆனால் வந்து இந்த ஃபஸ்ட் ஹாப்பில் ஒரு 3 சீனு செம்ம சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பகத் பாஸில் வந்து எல்லோரும் பிடிச்சிருவார். அதான் நம்ம பழைய படத்துலாம் பார்த்துருப்போம், மாறு வேஷம் போயிட்டு உள்ளே போயிட்டு சந்தன இடத்துல போய்ட்டு கன்று பிடிச்சி எல்லாரையும் பிடிச்ச உடனே என்ன பண்ணுவார், புஷ்பா நான் பிடிச்சிட்டேன் பார்த்தேன் அப்படின்னா புஷ்பா நம்ம அவங்க ஜெயிலில் இருங்க வந்து எல்லா போலீஸுக்கும் உங்களுக்கு வாழ்நாள் செட்டில்மெண்ட்டு ஓகேங்களா, நீங்கள் இத்தனை வருஷம் 15-20 வருஷம் ஒர்க் பண்ணினா உங்களுக்கு எவ்வளோ செட்டில்மெண்ட்டோ அது வட்டியோடு அசலோடும் லஞ்சத்தோடு கொடுத்து எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவார். வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அவரையும் கூட்டிட்டு போயிடுவார். அப்போ வந்து போலீஸ்காரனும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டான். அப்போ வந்து பிடிச்சவங்களும் வெளியே வந்துடுவாங்க. அது கேஸ் எதுவுமே நிற்காது. அந்த மாதிரி சூப்பராக ப்ரில்லியண்ட்டான ஃபஸ்ட்டு சீன் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு சீன் இருக்குது, மரண மொக்கையான சீன். என்னென்னா நம்ம அல்லு அர்ஜுனுக்கு ஒரு கனவு வரும். புஷ்பாவுக்கு கனவு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஏதோ சைனாவில் போயிட்டு சைனா பாஷெல்லாம் பேசின்னு போய் ஜப்பானில் போயிட்டு ஜப்பான் கூட பேசி என் காசை ஏமாத்தினா எங்கே இருந்தாலும் விட மாட்டேன்டா, வேர்ல்டில் இருந்தாலும் வந்து போட்டு தள்ளுவேன், என் காசு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்பரில் பயங்கரமான ஒரு ஃபைட்டு, ஒரு 50-60 பேர் வச்சு ஒரு நல்லா ஃபைட் பண்ணியிருக்காங்க. திடீர்னு பார்த்தா முழிச்சு சேர்ந்து போகுது, அட்டா கடவுளே இந்த 15 நிமிஷம் துண்டாக கட் பண்ணி தூக்கி குப்பையில் போட்டால் கூட இந்த படத்துக்கு எந்த சேதாரமும் இல்லையாப்பா, அவர் கனவு அந்த ஒரு கனவுக்காக இவ்வளோ செலவு பண்ணோமா சுகுமார் சார் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி ஃபஸ்ட்டு கேள்வி வந்தது. அதுக்கப்புறம் சரி அப்படி போனீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஃபஸ்ட் அப்போ அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு சாரி சொல்கிறதுக்காக ஒன்றும் இல்லைங்க, ஒரு அவங்க மனைவி வந்து ஒரு சிஎம்மை பார்க்க போவார். சிஎம் கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவார். என் புஷ்பா பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் வந்து சூப்பராக சொல்லுவேன், என் மனைவி ஆசைப்பட்டு ஒன்று கேட்டான்னு சொல்லி சிஎம் பார்க்குறப்போ சிஎம் ஐயோ புஷ்பா கூடலாம் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் அந்த சிண்டிகேட் தலைவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவருக்கு என்னென்ன இந்த மாதிரி உடுப்பா ஃபோட்டோக்களில் நீ கோச்சிக்காதப்பா அப்படின்னா, ஃபோட்டோ இல்லை ஃபோட்டோ அவன் தரமாட்டான்ல, சிஎம்ஏ மாத்துறேன் 100 கோடி இல்லை 1000 கோடி தரேன் நான், நீ தான் அடுத்த சிஎம்னு சொல்லி அவரை ஒரு ஃபோட்டோக்காக சிஎம் மாற்றுறாரு. அதுதான் ஃபஸ்ட் ஆஃப் கதை. ஒரு ஃபோட்டோ கொடுக்கலன்றதுக்காக சிஎம் எடுத்து வர ஒரு ஃபோட்டோ எடுத்து வர, இந்த டேட்டில் நீ சிஎம் ஆகிற, அதே மாதிரி என் வீட்டுக்கு சாப்பிட வர அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி 1000 கோடி அந்த சந்தன கடத்தில் அந்த மரம்லாம் ஒரு ஏதாவது பெரிய இதாக சொல்கிறேன்னு டைரெக்டாக அந்த சிண்டிகேட்லாம் இல்லாமல் டைரெக்டாக ஒரு டீலர்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு மாலத்தீவில் பேசி டைரெக்டாக அவர் வந்து மாலத்தீவுக்கு அனுப்புகிற மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணி 4000 கோடி பேசி அந்த 4000 கோடி கொண்டு வந்து இவரை சிஎம் ஆக்குவார். அதுதான் கதை, இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதை இதையே வந்து அழகாகவும் சூப்பராகவும் இருந்தது. ஆனால் சம்மந்தம் இல்லாமல் ஒரு திருவிழா, அந்த திருவிழா 4 பேர் வர்றது, அவனும் அவன் வந்து இந்த சொந்தக்கார பொண்ணு தங்கச்சி பொண்ணை வந்து கிண்டல் பண்ணுறது, அவனை அடிக்கிறது, இவர் திருப்பியும் வந்து அவன் வந்து இந்த பொண்ணை கடத்துறது, திருப்பி கிளைமேக்ஸில் போயிட்டு இவர் தும்சம் பண்ணி அடிக்கிறது. இந்த மொத்த சீனையுமே ஒரு 1/2 மணி நேரம் சீனு வேஸ்ட்டு. ஏன்னா இது நல்லா போயிட்டு இருந்தது. பகத் பாஸில் மொக்கை பண்ணிட்டாங்க. நல்லா பகத் பாஸிலும் நல்லா விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக அழகாக இவங்களுக்கு 2 பேருக்குள்ள மோதல் நான் பிடிச்சே அவன் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகாக போயிட்டு இருந்த இதுவே ஓகே. பகத் பாஸ் தோற்றிட்டார். தோற்றவர் என்ன பண்ணுவார், சிஎம்முக்கே ஐடியா கொடுத்தவர் பகத் பாஸில் இந்த சந்தன கடத்தை பிடிச்சதெல்லாம் டூப்ளிகேட் சந்தன கட்டை அதை கொளுத்திட்டு இவரும் வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது வந்து பகத் பாஸில் கேரக்டர் அப்பயே செத்து போச்சு. ஏங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவ்வளோ விறுவிறுப்பாக சுருப்பம் சைக்கோத்தனமாக இருந்தவர், அவர் போயிட்டு இந்த மாதிரி அவன் ஒருத்தன் சொல்லிட்டு ஓடுறான், யாரோ கூட இருந்த போலீஸ்காரன், ஐயோ டே சைக்கோ ஸ்டடீஸ் நீ வந்து உங்கூட நான் சாப்பிட நீயே சாப்பிடன்னு சொல்லி விட்டு ஓடிறான். அந்த மாதிரி நமக்கே தோணுச்சு, என்னையா பகத் பாஸில். ஆனால் பகத் பாஸ் ஒரு வாரத்தில் ஏதோ ப்ரெஸ் மீட்டில் சொன்னாராம், இந்த படத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம் சத்தியமாக எங்களுக்கே தெரியல. இந்த படத்தினால ஒரு பிரயோஜனமும் அவருக்கு கிடையாது. ஏன்னா வந்து அந்த அவர் கேரக்டர் அவ்வளோ டெப்த்தாக கொண்டு வந்தது காலி பண்ணிட்டார். அவர் நல்லா பண்ணியிருந்தார். பகத் பாஸில் எந்த குறையும் இல்லாமல். ராஷ்மிகா மந்தனா உண்மையிலே பார்த்தீங்கன்னா சும்மா அந்த மூடு வந்து அவங்களுக்குள்ள கிளுகிழுப்பு, அவங்க 2 பேருக்குள்ள அந்த ஊடல் அந்த காதல் அதெல்லாம் வந்து வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா சொல்லவே வேணாம். ஃபஸ்ட் பார்ட்லேயே வேறு லெவலில் இருந்தது. இதில் அது கூட இன்னும் சூப்பராக இருந்தது. அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இவர் சாரி கேட்கறதுக்காக போயிட்டு பகத் பாஸிலும் இவரும் சாரி கேட்குறப்போ அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஒரு சீன் நடக்கும்.
அது பாத்ரூம் அடிப்பார் பாருங்க, அதெல்லாம் அல்டிமேட் சீனு. உண்மையிலே வந்து நமக்கு பயங்கர தியேட்டர் கலகலப்பாக இருந்தது. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 3 சீன் நச்சுன்னு வச்சுருக்காருப்பா. செகண்ட் ஹாஃப் போச்சு பாரு, இந்த 1000 கோடி 4000 கோடி இந்த சந்தன கட்டம் கடத்துறேன்னு சொல்லிட்டு லாரியில் போகிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பலில் போகிறது, அதுக்கப்புறம் ஹெலிகாப்டரில் போய் சேர்ந்து போகுது. இது வந்து ஒரு சரியான ஒரு அம்பக்கான ஒரு மொக்க சீனை வச்சுட்டாரு சுகுமார். இதுக்காக 4 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க? இதெல்லாம் வந்து நீங்கள் 4 நாளில் படம் பண்ணலாம் பாப்பா அப்படின்னு நம்ம மனசுக்கு ஒரு கேள்வி வந்தது. என்ன பண்ணுறது சார், போய் தொலைட்டோம். அந்த சீன் ரொம்ப சுமாராக இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ண வராரு, சிஎம் ஆகுறாரு. திருப்பி அந்த ஒரு திருவிழாக்குள்ள ஒரு 2 பாட்டு, 3.5 மணி நேரம் படத்தை செகண்ட் ஹாஃபில் ஒரு 1.5 மணி நேரம் ஜெவு மிட்டாய் மாதிரி இழுக்கிற மாதிரி அப்படியே இழுத்து 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 கொண்டு போயிட்டு, ஜெகபதி பாபுவோட தம்பி பையன் ஒருத்தன் தேவையில்லாமல் வந்து திருப்பியும் தங்கையோ அண்ணன் பொண்ணு மேலே கையை வச்சு அந்த பொண்ணை கடத்தி ஒரு காலை கையை கட்டி கிளைமேக்ஸில் அடிக்கிற ஃபைட்லாம் நம்ம ரொம்ப அம்புக்காக இருந்தது. அதெல்லாம் பார்க்க சகிக்கவே முடியல. ஏன்னா சுகுமார் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 4 சீன் நச்சுன்னு வச்சார். நான் சொன்ன மாதிரி இந்த சாரி கேட்குற சீன்லாம் அல்டிமேட் சீனு. அந்த போலீஸ்காரன் எல்லோரும் காசு கொடுத்து வீட்டுக்கு அனுப்புகிற சீனில் வேறு லெவல் சீனு. இந்த மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஒரு 4 சீன் நச்சுன்னு வச்சுருந்தாங்கன்னா படம் கிளைமேக்ஸ் முடிகிறப்போ நமக்கே வந்து அப்படி சீட்டுன்னு வந்து உட்காந்து புஷ்பா 2 வேறு லெவல்றான்னு. கடைசியில் இந்த புஷ்பா படம் பார்த்துட்டு புஷ்பா பயரில் புசுக்குன்னு போயிடுச்சேன்னு நமக்கு ஒரு ஃபீல் வந்தது. உண்மையிலே இந்த ரூல் போட்டார், ஓகே. அதுக்காக வந்து சித்தூர் மாவட்டத்தை துப்பாக்கி எடுத்து சுற்றுதில்லை, எந்த காலத்தில் நடக்குது இதெல்லாம். ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் நம்புற மாதிரி ஒரு 4 சீல் பண்ணுறப்போ செகண்ட் ஹாஃபில் அது ஏன் கோட்டை விட்டாருன்னு தெரியல. இதுக்கு 4 வருஷம் ஏன் வேஸ்ட் பண்ணாருன்னு தெரியல. கிளைமேக்ஸ் முடிக்கிறப்போ நமக்கு வந்து அப்படியே போகிறாங்க, எல்லா இடத்துல பாம்பு அடிக்குது, எங்கே அடிக்குது அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப சுமாரான மொக்க சீன். அது நிறைய பேர் பப்ளிக் பைட்லாம் பார்த்தேன். பப்ளிக் பைட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நானும் காலையில் பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஹாஃப் சுமாராக இருந்தது, செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் இருந்துட்டாங்க. யோ உண்மையாக சொல்ல போனால் ஃபஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது. அதுதான் நமக்கு ரொம்ப ஃபீலாக இருந்தது. இந்த 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி தொடுமா தொடலாம் தெரியாது. அதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் என் நினைப்பில் நான் படம் பார்த்த வகையில் எனக்கு தொடாதுன்னு நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன். ஆனால் அது லக்கு போனால் போட்டோம். ஆனால் மொத்தத்தில் படம் எப்படின்னா பகத் பாஸ்லேயே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் பகத் பாஸ்லுடைய கெத்து பவரு, அவர் சைக்கோத்தனமாக பண்ணுறதுல ரொம்ப நல்லா இருந்தது. அவர் அநேகமாக சாவடிச்சிட்டாங்க, அது வேஸ்ட்டாக போயிடுச்சு. மற்றபடி இந்த வில்லன் ஸ்ட்ராங்காக இல்லாததுனால அது ஜெகபதி பாபு, அதுக்கப்புறம் இன்னும் அது யாருமே வில்லனை வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு டெப்த்தாக இல்லாமல் சும்மா நார்மலாக வழக்கமாக முடிக்கிற மாதிரி புஷ்பா 2 முடிஞ்சு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு. மொத்தத்தில் புஷ்பா ஏதோ அல்லு அர்ஜுனுக்காக, பகத் பாசிலுக்காக, ராஷ்மிக்காக ஒரு முறை பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்தில் சொல்கிற அளவுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு. அதே மாதிரி டிஎஸ்பி மியூசிக் சூப்பராக பண்ணியிருந்தார். நம்ம கங்குவாவில் காதை குளிர அடித்தவர் இதில் அழகாக மனசுக்கு இதமாக கொடுத்துருக்காரு. மியூசிக் சூப்பராக இருந்தது. கேமரா ஒர்க்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. சுகுமார் சார் 4 வருஷம் இதுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இதெல்லாம் வந்து 1 வருஷத்தில் 6 மாதத்தில் பண்ண வேண்டிய படம் இதெல்லாம். எங்களுக்கு அப்படியே தோணுச்சு. அதே மாதிரி அந்த ஜப்பானில் போய் ஜப்பான் மொழி பேசுறதெல்லாம் கனவு. அதெல்லாம் வந்து அந்த சீனில் இப்போ 20 நிமிஷம் தூக்கி நம்ம குப்பையில் போடலாம் தயவு செஞ்சு. அதை கூப்பிடுங்க. அது சம்மந்தம் இல்லாமல் ஒரு சீனு. அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி தான் ரொம்ப ரொம்ப ஒரு 2.5 மணி நேரம் இந்த படமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்ல படமாக இருந்திருக்கும். இந்த 1 மணி நேரத்தை தூக்கி குப்பையில் போடுங்க. புஷ்பா 2 சூப்பராக இருந்திருக்கும்.